ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 10 நாட்கள் முடியல நம்மளோட காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவில் உருவான திரைப்படம் தான் வந்து காந்தாரா சாப்டர் 1. ஸோ இந்த திரைப்படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. முன்னணி நடிகரான ரிஷப் தான் வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஆமபெல் ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ருக்மணி வசந்த், குல்ஷன், ஜெயராம் இந்த வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பை பெற்று நல்ல ஒரு அமோகமான வரவேற்பை பெற்றுச்சு. மெயினாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. முதல் நாளிலேருந்தே இந்த திரைப்படம் வந்து வசூல் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காந்தாரா படம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடியல எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கேன் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 580 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் வந்து காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் போகும் நாட்களில் பெரிய பெரிய ஒரு வசூலை வந்து தெரிக்க விடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வாரம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் டைமாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்திலே வந்து நிறைய திரைப்படம் வந்து தீபாவளி டேஸில் வருது அப்படின்றதுனால, ஸோ இந்த வாரம் முடியல எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.